12th மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இல்லை ஒரு 5 இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய 5 கொஷின்ஸு. சிம்பிளிஃபை ஐ ஐ ஐ ஸ்கொயர்ட் ஐ பவர் க்யூப் அண்ட் ஸோ ஆன் ஐ பவர் 2000 கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி போடலான்னா, எல்லாமே ப்ராடக்டில் இருக்கிறதுனால மேலே பவர் எல்லாம் பெருக்கல்ல இருக்கிறதுனால ஐ பவர் 1 + 2 + 3 அண்ட் ஸோ ஆன் 2000 எழுதிக்கலாம். இது நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n × n+1/2. இப்போ 2000 2001/2 இந்த 2000 கேன்சல் பண்ணிடலாம். ஐ பவர் 2001 × 1000 இருக்குன்னா இது வரும். இதை வந்து இதால் 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். இந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா டிவைட் ஆச்சுன்னா ஐ பவர் 0. அப்போ ஐ பவர் 0ங்கிறது 1. எனிதிங் பவர் 0 1. அப்போ ஆன்சர் 1. செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2i × 3 - 4i × 4 - 3i கொடுத்துருக்காங்க. இது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இது தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2iக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா √0 + 2 ஸ்கொயர்டு. 3 - 4iக்கு 3 ஸ்கொயர் + -4 த ஹோல் ஸ்கொயர். 4 - 3iக்கு 4 ஸ்கொயர் + -3 த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா 255 வருது. எல்லாத்தையும் பெருக்கணும்னா 50. இதுதான் ஆன்சர். இதுதான் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கேட்டால் இப்படி தான் போகும். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். லெட் z = 6 - 8iன்னு எடுத்துக்கணும். அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். 6 ஸ்கொயர் + -8 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டால் 36 + 64 √100. அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10. ஏ இதில் பார்த்தீங்கன்னா 6, பி = -8. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + bi = ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z + a/2 + i × b/மாடுலஸ் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z - a/2. இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதாக போட்டோம்னா என்ன வருது? போட்டு 4/√2 + i × -1 2/√2. இந்த √2வை நம்ம கேன்சல் பண்ணலாம். மேலே வந்து 4ஐ வந்து பிரித்து எழுதிக்கலாம். அது மாதிரி பிரித்து எழுதிட்டோம்னா √2வை கேன்சல் பண்ணலாம். அப்போ ஆன்சர் 2√2 - i√2 வருது. இதுதான் ஆன்சர். √2வை வெளியில் எடுத்துகிட்டு எழுதிடும். இதுதான் ஸ்கொயர் ரூட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் போடுறது. If z = 2, show that 3 <= (mod z + 3 + 4i <= 7. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? மாடுலஸ் z = 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ z1 வந்து 3 + 4iன்னு நம்ம வச்சுக்கணும். z1க்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். z1 = 5. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் z - z1 <= z1 + z <= z + z1. அதில் அப்படியே அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஷோ தட் தானே நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா, இஃப் z1 = 3 - 2i, z2 = 6 + 4i கொடுத்துட்டு ஃபைண்ட் z1/z2 ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் நிறைய கேட்பாங்க கண்டிப்பாக. இது வந்து இந்த டைப்பாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லது. z1 கொடுத்துட்டாங்க, z2 கொடுத்துட்டாங்க. z1/z2 கண்டுபிடிக்கணும். போட்டோம்னா எப்போவுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம காஞ்சுகேட்டால் மேலே கீழேயும் பெருக்குவோம் இல்லையா? 6 + 4iக்கு காஞ்சுகேட் 6 - 4i. மேலே கீழேயும் பெருக்கிறோம். பெருக்கும்போது கீழே வந்து i² வந்து -1. அப்போ
கீழே முழு நம்பராக வந்துடும் நமக்கு. மேலே பார்த்தீங்கன்னா என்ன வருது, 10 - 24i வருது. அது 2 வெளில எடுத்துட்டோன்னா 5 - 12i 554. இதையும் கேன்சல் பண்ணோம்னா 5 - 2i/27 வருது. இதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்.